ஸ்ரீ அஷ்டவிசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2025 செப்டம்பர் மாதம் மிதுன ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ முன்ன இருந்த நிலைமையோட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ராசியிலேயே குரு இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். ஜென்ம சனி வனவாசம்னு சொன்னாலும் கூட குரு ஒரு நல்ல கிரகமா இருக்கிறதுனால, அது உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல எண்ணங்கள், ஒரு பாசிட்டிவான மனநிலை, பாசிட்டிவான அப்ரோச், ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. குரு உங்களுடைய ராசியிலிருந்து நேரா 7ஆம் இடத்த பார்க்கறதுனால, உங்களுடைய மனைவியோ, கணவனோ அவங்களும் நல்லா இருக்க போறாங்க. அவங்களால உங்களுக்கு ஆதாயங்கள், லாபங்கள் இது எல்லாமே கிடைக்க போகுது. கணவனால மனைவிக்கும், மனைவியால கணவனுக்கும் நன்மைகள் நடக்கும். சுக்கிரனும் இந்த மாதம் 2ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பண விஷயத்துக்கும் சரி, குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் சரி. குடும்பம் நல்லா ஒற்றுமையா இருக்கும். குடும்பத்துல ஒரு சுப விசேஷம் நடக்கும் இந்த மாதம். சுப விசேஷத்துக்காக காத்துட்டு இருக்கிற மிதுன ராசிக்காரர்கள் வீட்ல, இந்த மாதம் சுப விசேஷம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் சுக்கிரன். 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது உங்களுடைய தைரியத்தை அதிகரிக்கிற அமைப்பு. நீங்க செய்யற முயற்சிகள் பலிக்கின்ற அமைப்பு. ஏற்கனவே கேது அங்க இருக்கார். கேது 3ஆம் இடத்துல இருந்தாலும் பெரிய பாதகங்கள 3ஆம் இடத்துக்கு தரமாட்டார். 3ஆம் இடம்ங்கிறது கேதுக்கு உகந்த இடம் தான். அதனால உங்களுடைய தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ், அந்தஸ்து இது எல்லாமே உயரப்போகுது மிதுன ராசிக்காரர்களுக்கு. எந்த காரியமா இருந்தாலும் சரி, ஒரு கை பார்த்துடலாம். இத செஞ்சு முடிச்சிடலாம். மிகப்பெரிய காரியங்கள் மத்தவங்களுக்கு சவாலா இருக்கக்கூடிய ஒரு காரியத்த கூட முடிச்சிடலாம். இத பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்களுக்கு கிடைக்கிறது. அந்த தைரியத்த 3ஆம் இடத்து சூரியனும், உங்களுடைய ராசியில இருக்கிற குருவும் உங்களுக்கு குடுப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த காரியத்த உங்களுக்கு சக்சஸ் பண்ணியும் குடுப்பாங்க. அதுல ஜெயிக்கவும் வைப்பாங்க. இந்த மாதம் 4ஆம் இடத்துல புதன் உச்சமாகன்னா மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன்ல இருக்கிறது. மிக மிக நல்ல விஷயம். உங்களுடைய உடல்நிலை, ஆரோக்கியம் இந்த மாரி விஷயங்களுக்கு. சுகஸ்தானம் இல்லையா? சுகஸ்தானாதிபதி உச்சமா இருக்கிறதுனால, உங்களுடைய சுகங்கள் அதிகரிக்கின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார். வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான அமைப்ப குடுப்பார். வீடு இல்லாதவங்க ஒரு நல்ல வீடு வாங்க முடியும். ஒரு நல்ல வாடகை வீட்டுக்கு கூட போக முடியும். இதுவரைக்கும் ஒரு நல்ல வீடு அமையாத மிதுன ராசிக்காரர்களுக்கு கூட இந்த மாதம் உங்களுக்கு வீடு வாங்குறது, வீடு மாத்துறது இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் இருக்கும்போது, அத இந்த மாசம் நீங்க செயல்படுத்துனீங்கன்னா, அதுல ஒரு நல்ல பாசிட்டிவான அமைப்பு, ஒரு நல்ல வீடு இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். வாகனம் வாங்குறதுலயும் அப்படிதான். வாகனம் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருக்கிற மிதுன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சாதகமான மாதம். இத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல வாகனம் உங்களுக்கு அமையும். திருப்தியாகவும் உங்களுக்கு இருக்கும் இது. அடுத்ததா 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். செவ்வாய் 5ஆம் இடத்துல இருந்தாலும், குழந்தைகள் விஷயத்துல சின்ன சின்ன ஏதாவது சண்டை சச்சரவு இதெல்லாம் ஏற்படுத்துவார். அதனால அது பெரிய அளவுல போகாது. ஏன்னா குருவோட பார்வை அந்த இடத்துக்கு விழுகுது. அதனால குழந்தைகளோட, மகன் அல்லது மகளோட கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து, அது வந்த வேகத்துல மறைஞ்சிரும். பெருசா கவலைப்படுறதுக்கு எதுவும் இல்ல. கணவன் மனைவிக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பார்ட்னர்ஷிப் பிசினஸ் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஒத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. கூட்டு தொழில் வந்து நீங்க தாராளமா ஆரம்பிக்கலாம். கூட்டு தொழில் அமைக்கணும்னு நினைக்கிற மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்தையும் ஒரு முறை, உங்களோட ஜாதகத்தையும் சரி, உங்களுடைய கூட்டாளியோட ஜாதகத்தையும் சரி, ஒரு முறை நல்ல ஒரு ஜோதிடர்கள் குடுத்து அலசிவிட்டு அப்புறமா நீங்க கூட்டு தொழில் ஆரம்பிக்கிறது நல்லதுதான். ஏன்னா கோச்சாரத்துல உங்களுக்கு ரொம்ப சாதகமான பலன் இருக்கு. உங்களுடைய சொந்த ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்துக்கிறது நல்லது. அதனால பின்னால உங்களுக்கு எந்த சிரமங்கள் வர்றதுக்கும் இல்லாம இருக்கும். அடுத்ததா 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறது மிகப்பெரிய நன்மை அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த ராகு 9ஆம் இடத்துல இருந்தாலும், உங்களுடைய தந்தை விஷயங்கள ஒரு சில விஷயங்கள பாதிச்சாலும், குருவோட பார்வை அதை நிவர்த்தி செய்யுது. ஒரு சில விஷயங்கள் பாதிச்சாலும், ஒரு சில விஷயங்கள்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். தந்தை சம்மந்தப்பட்ட விஷயம், பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயம், இதெல்லாம் முன்னோர்கள் சொத்து இந்த மாதிரி விஷயங்கள்ல நன்மைகள் தான் நடக்கும். சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டு, அதற்கு பிறகு உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். 10ஆம் இடத்துல சனி இருக்குது. 10ஆம் இடம்ங்கிறது ஒரு கேந்திர ஸ்தானம். 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது வந்து தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால, ஏதாவது ஒரு கிரகம் இருக்கும்போது, ஏதாவது ஒரு தொழில் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறது தான் ஒரு நியதி. அதனால 10ல சனி இருக்கிறது, கேந்திரத்துல சனி இருக்கிறது பாவ கிரகங்களுக்கு நல்லது தான் அப்படிங்கிற ஒரு நியதியில, உங்களுடைய தொழில் வேலை கூட ஓரளவுக்கு நல்லதாவே அமையும். புதனோட பார்வையில இந்த மாதம் சனி இருக்கிறதுனால தொழில்ல எந்த பிரச்சனையும் இல்ல. தொழில் நல்லபடியாகவே நடக்கும். தொழில்ல அறிவுபூர்வமாக சிந்திச்சு நீங்க முதலீடு செய்வீங்க இந்த மாதம்.
சனியோட பார்வை 12ஆம் இடத்துல விழறதுனால, தூக்கம் வராத ஒரு சூழ்நிலை மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும். செலவுகளும் பார்த்து செலவு பண்ணணும். தேவையில்லாத மருத்துவ செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆனா, இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படாது. மருத்துவ செலவுகள் இந்த மாதம் தேவையில்லாத செலவு விரயங்கள் ஏற்படலாம். மருத்துவ செலவுகள் இந்த மாதம் ஏற்படாது. ஏன்னா, உங்களுடைய சுகஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால, உங்களுக்கு உங்களுடைய உடல்நிலை இந்த மாதம் ஆரோக்கியமாகவே இருக்கும். அதனால அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்கும்? இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பொற்காலமா இருக்கு. இப்போ இந்த குரு பெயர்ச்சி. கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். பிரிஞ்சிருந்தவங்க கூட இப்ப ஒரு சேர்ந்து இருக்கிற ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கு. இந்த மாதம் சுக்கிரனும் 2ஆம் இடத்துல இருக்கிறது. குடும்பத்துல ஒரு சுப நிகழ்ச்சிகள், சுப விசேஷங்கள் இதனால நீங்க சந்தோஷப்படுற அமைப்பு இதெல்லாமே ஏற்படுது. 4ஆம் இடமும் நல்லா இருக்கிறதுனால வீடு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பே இருக்கும். நீங்க சொல்றத உங்களுடைய கணவன் கேட்டு நடப்பார். அடுத்ததா மாணவர்களுக்கு. மாணவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மாதமா இருக்கு. உங்களுடைய 4ஆம் இடத்துல படிப்புக்கான கிரகம் உச்சமடைஞ்சு இருக்கிறதுனால ரொம்ப அறிவுபூர்வமா இருப்பீங்க. ஏற்கனவே மிதுன ராசிக்காரர்கள் அறிவானவர்கள், புத்திசாலிகளா இருப்பீங்க. அதனால இந்த புத்திசாலித்தனத்த சரியா உபயோகப்படுத்துற ஒரு மாதமா இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும். அதான் மாணவர்களுக்கு சூப்பரான ஒரு மாதம் தான். வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்ப இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கும். வெளிநாடு போறதுக்கு எல்லாமே ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். செப்டம்பர் மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல உடல் நலத்தையும், வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல அமைப்பையும், குடும்பத்துல ஒரு சுப விசேஷம் நடக்கிற அமைப்பு, சகலத்தையும் ஒரு செழிப்பா அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைய போகுது. நீங்க இதுவரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.